வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரு சின்ன முக்கியமான அப்டேட் என்னன்னா, நம்ம வெப்சைட்ல புது ஒரு ஆர்டிக்கிள் போஸ்ட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு காலையில. டெலகிராம்ல அத வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நண்பர்களும் பார்த்து கருத்துக்கள வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. நம்ம யூடியூப் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்திறலாம். ஏன்னா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியால ஒரு பெரிய வாராக்கடன் பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1,50,000 கோடி மதிப்பிலான ஒரு பிரச்சனை. அத பற்றியான ஒரு விரிவான ஒரு பதிவு இருக்கு. அதெல்லாம் தாண்டி இந்த என்பிஏனால ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் பேங்க் அண்ட் இந்த என்பிஎஃப்சிஸ்க்கு என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஓரளவு விரிவாக வந்து எழுதியிருக்கோம். அது போக இந்த இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல ரீட்டைல் இன்வெஸ்டரும் ஒரு பேங்க் இல்லைன்னா ஒரு என்பிஎஃப்சியை தேர்வு எப்படி பண்ணுறாங்கன்னா புக் வேல்யூவை பேஸ் பண்ணி தான் வந்து பண்ணுறாங்க. இது பெரும்பாலும் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் இதை நம்ம ரொம்ப நாட்களாக எதிர்த்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா இதை மட்டும் பார்த்து வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. இப்போ இந்த என்பிஏ வாராக்கடன் புக் வேல்யூவை என்ன மாதிரியான ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கும், அதே மாதிரி வங்கி அண்ட் என்பிஎஃப்சியை இந்த வாராக்கடன் எந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக வந்து நம்ம பேசியிருக்கோம். இதை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு புரிதல் ஏற்படும். நம்ம இன்னும் பல விஷயங்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு நண்பர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஆர்டிக்கல் எழுதி அதை உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி உங்களுக்கு டைம் இருக்கு, இன்ட்ரெஸ்டடா இருக்கு, எனக்கு இத பற்றி தெரியல அப்படின்னா, நீங்க தாராளமா செக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் பல ஒரு சஜஷன் இருக்கு. இன்னும் சில ஆர்டிக்கிள் போஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு. அதெல்லாம் தாண்டி இந்த வெப்சைட்டையும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும். அந்த வேலையும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கோட டேல இருக்கு. இந்த மாரி வீக் ஆஃப் கிடைக்கும்போது, வீக்கெண்ட்ல தான் நம்ம இத பற்றி இதெல்லாம் வந்து நம்ம மேலும் மேலும் அப்கிரேட் பண்ணி கொண்டு போக முடியும். அதனால இன்னைக்கு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கும், நாளைக்கு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். அத தாண்டி பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் இன்னொன்னு என்ன ஒரு வேண்டுகோள் கேட்குறாங்கன்னா, இங்கிலீஷ்ல போஸ்ட் பண்ணுங்க. தமிழ்ல போஸ்ட் பண்றீங்க ஓகே. அப்படியே நீங்க இங்கிலீஷ்லயும் அதே போஸ்ட் பண்ணீங்கன்னா, அது கண்டிப்பா பல பேருக்கு வந்து சென்றடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. இங்கிலீஷ்ல படிக்கிறதுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டும் அ நண்பர்கள் வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. கரெக்ட்டு தான். இங்கிலீஷ்ல போஸ்ட் பண்ணலாம். ஆனா, நம்ம நண்பர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா, தமிழ் பேஸ் பண்ண நண்பர்கள் தான். தமிழ்ல லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை பலருக்கும் இருக்கலாம். அதேமாரி தமிழ்ல எனக்கு நம்ம நண்பர்கள் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கும் ரொம்ப புடிச்சிருக்கு. அதனால தமிழ தேர்ந்தெடுத்திருக்கேன். முக்கியமா 90% நம்ம நண்பர்கள் தமிழ பேஸ் பண்ண நண்பர்கள் தான். ஸோ, அதனால நம்ம ஆரம்பிக்கும்போதே ஒரு திட்டம் என்னவா இருந்ததுன்னா, தமிழ்ல இப்ப இங்க நடக்கிறத கொண்டு போய் சேர்க்கணும். ஷேர் மார்க்கெட் பற்றியான புரிதல் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அந்த வெப்சைட். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. விரைவில் நம்ம இங்கிலீஷ்க்கும் தனியா வந்து நம்ம ஒரு வெப்சைட்ட வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க போடுறத அப்படியே இங்கிலீஷ்ல வந்து நம்ம இன்னொரு ஆர்டிக்கிளா வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. இப்ப கூட போடணும்னா வந்து போடலாம். ஆனா, நம்ம கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கலாம். எல்லாம் டக்கு டக்குன்னு வந்து பண்ண வேண்டாம். நண்பர்களும் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். விரைவில் நம்ம அதையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். சொல்லப்போனா தமிழ காட்டிலும் இங்கிலீஷோட ரீச் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகமா இருக்கும். உலகெங்கிலும் பார்த்தீங்கன்னா, சென்றடைவதற்கான வாய்ப்பும் இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் அது நல்லது தான். இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு நம்ம மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோன்ட்டு வந்து செய்வோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மற்ற வளர்ச்சியை நோக்கி போறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம நண்பர்களுக்கு செய்யும்போது வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்கா வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. எனக்கும் ஏற்படும் வளர்ச்சி, நம்ம நண்பர்களுக்கும் இதன் மூலியமா வளர்ச்சி ஏற்படுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. அதனால தான் செய்றேன். பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குது லாங் டெர்ம்ல அப்படின்ட்டு. ஸோ நம்ம இன்னும் இப்போ அப்டேட்குள்ள வந்து போவோம். இந்த ஆர்டிக்கிளோட லிங்க் அண்ட் டெலகிராமோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டெலகிராம் லிங்க் கேட்டுட்டு இருக்காங்க. கீழ இருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்றேன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க விருப்பம். எதுவுமே கட்டாயம் இல்ல. ஓகே. அடுத்தது வாட்ஸ்அப் குரூப் வந்து ஆரம்பிக்க சொல்றாங்க. ஆல்ரெடி டெலகிராம் குரூப் இருக்கு. வாட்ஸ்அப் குரூப் எதுக்கு அப்படிங்கிற ஒரு தயக்கம் எனக்கு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் வந்து உங்களோட சஜஷன வந்து சொல்லுங்க. ஏன்னா, நமக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு தான் ஆல்ரெடி ஒரு குரூப் இருக்குல்ல. இன்னொரு குரூப் எதுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. ஸோ நீங்க ஏதாச்சும் ஒரு உங்களோட கருத்த வந்து பதிவிட்டீங்கன்னா, அதுலருந்து மேபி இதுக்காக பண்ணலாமா அப்படின்ட்டு எனக்கும் வந்து தோணலாம். தாராளமா கருத்துக்கள கீழ பதிவு பண்ணுங்க. அடுத்தது நம்ம இன்னைக்கு டே அப்டேட்குள்ள வந்து போவோம். நம்ம பார்க்க போறது விப்ரோ பற்றியான ஒரு அப்டேட் தான். விப்ரோ பார்த்தீங்கன்னா, இப்போ NVIDIA கூட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் மூலியமா ஏஐ டேட்டா சென்டர் சொல்யூஷன் வந்து வழங்க போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இது இந்த விப்ரோவ பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸா வந்து இருக்கு. இது டேட்டா சென்டர் கிளையண்ட்ஸுக்கு வந்து ஏஐ அடாப்ஷன்ல இருக்கக்கூடிய இன்னும் ஏஐ ரிலேட்டடான விஷயங்கள வந்து பண்ணி குடுக்குறதுல விப்ரோ பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்வத்த காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது விப்ரோவுக்கு ஒரு நல்ல செய்தி. நம்ம முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம் தான். கம்பெனிஸ் அதாவது
அதாவது குறிப்பாக நம்ம ஊர் ஐடி கம்பெனிஸ் அப்படியே அவங்களே வந்து மாற்றி அமைச்சு முன்னேறி போயிட்டே இருப்பாங்கங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கையாக வந்து இருக்குது. ஸோ அதை தான் நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போவும் அதுதான் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்ம ஐடி கம்பெனிஸ் பற்றி பெரிதும் இப்போ மார்க்கெட் எப்படி பெரிய அளவுக்கு பயந்து நடுங்கிட்டு இருக்கு, அவ்வளோ பயந்து நடுங்கிறதுக்கான ஒரு இது இருக்கா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாக எதுவுமே வந்து தெரியல. பட் மேபி வந்து பயப்படலாம். பட் பயப்படுறவங்களுக்கு இது ஒரு படிப்பினையாக மேபி ஃப்யூச்சரில் அமையலாம். ஸோ அவங்க ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அந்த முடிவு மார்க்கெட்டில் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு இன்னும் வரக்கூடிய காலங்களில் வந்து தெரியும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டைம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பட்டுட்டோம்னா அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து ஏற்படும் போது அதை எப்படி வந்து கையாளணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் டெஃபினட்டாக நமக்கு ஏற்படும். ஸோ இப்போ இந்த ஐடி பங்குகள்லேயே விப்ரோ அட்ராக்டிவான ஒரு வேல்யூவேஷனில் இருக்குது. ஸோ வேல்யூவேஷன் அப்படிங்கிறத தாண்டி விப்ரோ நல்ல ஒரு சரிவை கொடுத்துட்ருக்கு. ஆனால் டிசிஎஸ் பார்க்கும்போது என்னதான் விப்ரோ கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருந்தாலும் கூட ஸோ டிசிஎஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சரிவை வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கு. இன்னும் விப்ரோவில் அந்தளவுக்கு சரிவு ஏற்படலை. பட் விப்ரோவில் விரைவில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படும். நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆல்மோஸ்ட் நான் சொன்ன இடத்துல இருந்தே கிட்டத்தட்ட 20% மேலான சரிவு விப்ரோவில் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வெயிட் வெயிட் பண்ணி ஸோ இந்த விப்ரோவையும் வந்து பிடிப்பதற்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பற்றியான அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ யூனியன் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கோடி வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கிறதாவும் நமக்கு தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ யூனியன் பேங்க் மட்டும் இந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணலை. ஸோ இந்தியன் பேங்க் பண்ணுறாங்க, எஸ்பிஐ பண்ணுறாங்க, பல வங்கிகள் பார்த்திங்கன்னா இப்போ ஃபண்ட் ரைசிங்கில் ரொம்பவே ஆர்வத்தை காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்ட்டு தெரியல. ஸோ எல்லாம் ஒட்டுக்க பார்த்தீங்கன்னா ஃபண்டை கசகசன்னு ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ரைஸ் பண்ணுற அளவுக்கான பணமும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டு தான் வந்துட்டுருக்கு. ஸோ இது என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு நம்ம தனியாக இதை பற்றி கூட ஒரு ஆர்டிக்கலை டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது அசோக் லைலாண்ட் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா ஸோ அசோக் லைலாண்ட் பார்க்கும்போது அவங்களுடைய யூகே சப்சிடரியான ஆப்டரில் ஒரு மேற்கொண்டு பணத்தை 300 கோடி 375 கோடி கிட்ட பணத்தை போடுறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்டரோட க்ரோத்தும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், FY 25ல் 1200 கோடி கிட்ட அவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. இதே 2024 ஃபினான்ஷியல் இயரில் 707 கோடியாக இருக்குது. இதுவே 2023 ஃபினான்ஷியல் இயரில் வெறும் 200 கோடியாக தான் இருந்திருக்கு. ஸோ அசாதாரண வளர்ச்சியை பார்த்திங்கன்னா காட்டிட்டு வந்துட்டுருக்கு இந்த அசோக் லைலாண்டோட சப்சிடரியான ஆப்டர். பார்ப்போம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க லாங் டேர்ம்லன்ட்டு. இது அசோக் லைலாண்டுக்கு நல்ல செய்தி தான். ஸோ பார்ப்போம் என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் நடக்குதுன்ட்டு. பட் இப்போ இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் பக்கம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பலரும் ஆர்வம் காட்டிகிட்டு இருக்காங்க. ஒன்று டாடா மோட்டார் கமர்ஷியல், இன்னொன்று இந்த அசோக் லேலாண்ட். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே வாய்ப்பு இல்லை. நல்லா ஏறிடுச்சு. இதுக்கப்புறம் போய் இந்த இடத்துல நம்ம வாங்குறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அதை வந்து கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாம் ஏறினதுக்கப்புறம் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு நினச்சா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ டாடா மோட்டார் கமர்ஷியல் அது வேறு கதை. அதை நம்ம வந்து டீமர்ஜரில் கிடச்சிது. ஸோ அது ஒன்றும் நம்ம பண்ண வேணாம். பட் இந்த 2 கம்பெனிஸும் கரெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக வந்துருக்கு. அதனால் இந்த இடத்துலலாம் பெரிய அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது நம்ம. ஸோ டாடா மோட்டார் கமர்ஷியலுக்கும் இதே நிலமை தான். நம்மளோட கான்சன்ட்ரேட் இப்போது ஒன்று டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளில் இருக்கிறது சரியாக இருக்கும். ஆனால் இதுவே இன்னும் கொஞ்சம் கரெக்ட் ஆகணும். ஏன்னா இன்னும் பல விஷயங்கள் வந்து இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குது. ஸோ ஜேஎல்ஆரோட ஒரு ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதிப்படையுமோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு பெரும் அளவுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் நம்ம இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் இதை பற்றியான ஆய்வுகள் தொடர்ந்து போயிட்டுருக்கு. மேபி நான் மிஸ் பண்ணலாம். உங்களுக்கு எதாவது பிடிக்குது அப்படின்னா நீங்கள் போய் தாராளமாக வாங்கிக்கோங்க. எந்த தடையும் நான் சொல்லலை. ஸோ நீங்கள் வாங்குங்க இல்லை வாங்காதீங்கிறதையும் சொல்லலை. மேபி என்னால் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு பேச்சு டெஃபினட்டாக வரக்கூடாது. நான் வாங்கலைங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எந்த பங்கை வேணால் வாங்கிக்கலாம். ஸோ நான் உங்களை தடுக்கவும் மாட்டேன். தடுக்கிறதுக்கு நான் யாரும் இல்லை. ஸோ தடுக்கவும் முடியாது. ஸோ ஓகே, புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேங்கிறத மட்டும்தான் ஷேர் பண்ணுறேன். இதை நான் திரும்பவும் அடுத்த திருத்தமாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது டாடா மோட்டார்ஸ். அடுத்தது நம்மளுடைய அதாவது என்னோட ஒரு கான்சன்ட்ரேட் பார்த்தீங்கன்னா எம்என்டம். ஸோ இந்த 2 இடத்த தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ விரைவில் எது நமக்கு ஃபஸ்ட்டாக ஒரு சான்ஸை ஏற்படுத்துதுங்கிறத பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏஐ டேட்டா சென்டர் பார்த்திங்கன்னா இந்தியாவோட பவர் டிமாண்டை ஒரு 30 ஜிகாவாட் வரைக்கும் கூட்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க. இது இன்னும் வந்து கூடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பெரிய அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த டேட்டா சென்டர் நம்ம நாட்டில் அமைய போகிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ரிலையன்ஸு இன்னும் முன்னணி நிறுவனங்கள் பலதும் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் டேட்டா சென்டர் அமைக்கிறாங்க. டேட்டா சென்டர் கெப்பாசிட்டின்னு வரக்கூடிய 5 வருஷத்தில் பெரிய அளவுக்கு வந்து
உயரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இதுக்கு பெரிய அளவுக்கான தண்ணீரோட டிமாண்ட் ஏற்படும். அதே மாரி எலக்ட்ரிசிட்டி டிமாண்டும் பெரிய அளவுக்கு வந்து உயரும். இதனால நம்ம பவர் செக்டார் கம்பெனிஸ ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இது நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தியா தான் இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. பவர் செக்டார் பங்குகள் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரூ. 300 கிட்ட இருந்த என்டிபிசி இப்போ ரூ. 400 கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது எவ்வளோ அண்டர் பெர்ஃபார்மிங்கில இருந்தது அப்படிங்கிறதையும் போன வருஷம் நீங்க பார்த்துருப்பீங்க. பட் போன வருஷம் ஃபுல்லா அப்படியே திருகிட்டு இருந்த கம்பெனி இப்போ லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றத்த குடுத்துட்டுருக்கு. ஸோ ஒண்ணே ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இறங்கும்போது பலரும் பயப்படுறாங்க. நான் இப்பவும் கமெண்ட் செக்ஷன பார்த்துட்டு தான் இருக்கேன். இறங்குனாலே அப்படி பயப்படுறாங்க. ஸோ இந்த மாரி நம்ம இறங்கும்போது பயந்தோன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ பெர்ஃபார்ம் பண்ணாதப்ப தான் நம்மளால ஒரு வாய்ப்ப வந்து பிடிக்க முடியும். ஸோ அந்த பெர்ஃபார்ம் பண்ணாதப்ப எப்படி வாய்ப்ப பிடிக்கணும்னா, சும்மா போயிட்டு இருக்கக்கூடிய எல்லா காசையும் கொண்டு போய் லம்ப் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடாது. ஸோ அத பிளான் படி நம்ம முதலீடு பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். நான் பலமுறை இத பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா அதெல்லாம் யாரும் கேட்கறதில்ல. ஸ்டாக்கோட பேர கேட்டாங்களா? ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சா? அதோட வீடியோவ கட் பண்ணிட்டு அவங்க வேலைய பார்க்க போயிடுறாங்க. ஸோ அப்படியெல்லாம் பார்த்தா ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது. கேட்கறதுக்கு கொஞ்சம் போரா தான் இருக்கும். ஆனா என்ன ஏதுங்கிறத நம்ம முதல்ல காது குடுத்து கேட்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். ஸோ இப்ப நீங்க ஒரு பக்கம் எங்கேயாச்சும் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைஸ் கேட்கறதுக்கு போனாலும், காசு குடுத்து நீங்க போனாலும் கூட, ஒரு அட்வைசர போய் ரீச் பண்ணா கூட, ஸோ இதே மாரி தான் பல விஷயங்கள நம்ம பேசுவோம். இல்ல நம்ம கேட்கணும். நம்ம கேட்டா தான் பேசுவாங்க. நம்ம எதுவும் கேட்கலன்னா, டக்கு டக்குன்னு பேசி நம்மள அமுச்சு விட்டுருவாங்க. அதனால ஃபர்ஸ்ட்டு கேட்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். எல்லாம் ஃப்ரீயா தானே கிடைக்குது. ஜாலியா கேட்கலாம்ல. பட் கேட்கறதுக்கான ஒரு பொறுமை பலருக்கும் இல்ல. பொறுமை இல்லைனாலே மார்க்கெட்ல நம்ம பிளானும் வந்து மாறி போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு பயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து முதலீடு பண்ண ட்ரை பண்ணுங்க. திட்டம் இல்லாம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, நஷ்டம் உறுதி அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதானி குரூப் கம்பெனிஸ் அதாவது ஏசிசி அண்ட் அம்புஜா 2 நிறுவனத்தையும் வந்து கைப்பற்றுவதற்காக ஒரு $3.5 பில்லியன் வரைக்கும் அதானி பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியிருந்தாங்க. இப்போ அத ரீஃபினான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா டெர்ம் முடிஞ்சிருச்சு டென்யூர். இப்போ அத கண்டிப்பா பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா ரீஃபினான்ஸும் பண்ணிருவாங்க. அதில எந்த டவுட்டும் வந்து இல்ல. பட் ஒரு செய்தியா வந்து குடுத்துருக்காங்க. இப்போ மற்ற சிமெண்ட் பங்குகள பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கன்ட்டு கேட்குறாங்க. மற்ற சிமெண்ட் செக்டார் பங்குகள்லாம் நான் கவனத்த செலுத்தல. நான் கவனத்த செலுத்தினது இந்த ஏசிசில தான். ஏசிசிக்கு பதிலா அம்புஜா வாங்கலாமேன்னு கேட்கலாம். நீங்க எது வேணா வாங்கிக்கோங்க. நான் ஏசிசிய வந்து ஃபோக்கஸ் பண்றேன். ஏசிசில நான் வாய்ப்பு இருக்கிறத பார்த்து நான் வந்து அத ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் உங்கள இங்கேயும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லல. உங்களுக்கு ஆர்வம் இருக்கு, உங்களுக்கு தனி ஒரு டிசிஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அதன்படி போறதுல எந்த தவறும் வந்து இல்ல. பட் இந்த இடத்துல இதுதான் எனக்கு கரெக்ட்டா வந்து தெரிஞ்சது. ஸோ அல்ட்ராடெக்குக்கு அடுத்த ஒரு பெரிய குழுமமா இந்த அதானி சிமெண்ட் தான் வந்து இருக்க போகுது. அதில எந்த சந்தேகமும் வந்து இல்ல. இதோட வளர்ச்சி இதுக்கப்புறம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு இருக்கு. மெர்ஜர் என்னமோ உடனே வந்து நடந்துற போறதில்ல. இதெல்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் காலதாமதம் ஏற்படும். 1 வருஷத்துலேருந்து 1 1/2 வருஷத்துக்கு மேல ஏற்படும். ஏன்னா, இதுக்கு முன்னாடி பல மெர்ஜர நம்ம பார்த்துருக்கோம். எதுவும் வந்து உடனே நடக்காது. கண்டிப்பா லேட் ஆகும். அந்த லேட்டான டைம்ல எது வேணா வந்து மாற்றத்த ஏற்படுத்தலாம். நான் மெர்ஜர் பெனிஃபிட்காக இந்த மாரி பங்குகள கன்சிடர் பண்றதே கிடையாது. அது உங்களுக்கும் வந்து தெரியும். மேபி நீங்க மெர்ஜர் பெனிஃபிட்காகலாம் பார்க்குறீங்கன்னா, அம்புஜா சிமெண்ட்டையோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு சிமெண்ட்டையோ கூட நீங்க ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ நான் டிவிடெண்ட், போனஸு இந்த மாரி மெர்ஜர் பெனிஃபிட், ஆர்பிட்ராஜ் இந்த மாரி வேலையெல்லாம் நமக்கு ஆகவே ஆகாது. அதுலலாம் பண்ணுனா லாபம் பண்ண முடியாதுங்கிறது எனக்கு தெளிவா வந்து தெரியும். அது பக்கமே நான் போமாட்டேன். எனக்கு இந்த இடத்துல வியூ நல்லா இருக்கு. அதனால நான் இத வந்து ஃபோக்கஸ் பண்றேன். ஐசிசிய பத்தி இன்னும் நல்லா சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, தனியா இதுக்காக நான் ஒரு வீடியோவே போஸ்ட் பண்ணேன். நான் கூட இண்டிவிஜுவல் ஸ்டாக்க பற்றியெல்லாம் அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் போதிய வரவேற்பு இல்ல. நம்ம அவ்வளோ மெனக்கெட்டு நம்ம பண்றோம். பட் அந்த அளவுக்கான ஒரு வரவேற்பு இல்லாத ஒரு காரணத்தினால, இண்டிவிஜுவல் ஸ்டாக்க பத்தி ஒரு 3 ஸ்டாக் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஜிண்டால் சாம், என்டிபிசி அண்ட் ஏசிசி. இது போன வருடம் நம்ம இந்த 3 பங்குகள பற்றி நம்ம பேசியிருந்தோம். பெரிய பெரிய அளவுக்கு ஒரு வரவேற்பு இல்ல. அதனால நம்ம இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்க இங்க ரீட்டெயில் ஆப்ஷன்ல டிஸ்கஸ் பண்றத தவிர்த்துட்டோம். நம்ம இதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ஸ்டாக்க பத்தி பேசணும்னா, ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல தான் பேசணும். அதுக்கான டைம் வரும்போது கண்டிப்பா நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்க பற்றியான அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ இந்த ஏசிசி பற்றி தெரியணும்னா, ப்ரீவியஸா போஸ்ட் பண்ணியிருக்கேன். தனி செப்பரேட் வீடியோவா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு புரிதல் ஏற்படும். இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!